அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் வல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரி முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி அலி முதரித் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்ன கேள்வியோடு வரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வலைக்கும் அஸ்ஸலாம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து சாஜிதா பேசுறேங்க. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க, ஹஜ்ரத் இருக்காங்க, விளக்கம் தருவாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க கடன் கொடுத்த காசை ஜகாத்தாக கருத முடியுமா? நீங்க கொடுத்த கடனை ஜகாத் ஆக்கிடலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா, இப்ப நம்ம அவங்க எங்க கிட்ட இருந்து கடனா வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி. இப்போ அந்த கடனை நம்ம திருப்பி கேட்காம சரி நம்ம அந்த காசை ஜகாத்தாவே அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்தா அது ஜகாத் கொடுத்த மாதிரி ஆகுமா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். உங்களுடைய கேள்வி, நமக்கு ஜக்காத்து கொடுக்க, நம்ம ஜக்காத்து கொடுக்க நினைக்கிறோம் ஒருவருக்கு. அவருக்கு நம்ம ஏற்கனவே பணமும் கடனாக கொடுத்துருக்குறோம். அவர் திரும்பி தரலை. அவர் தர வேண்டிய அந்த பணத்தை நாம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தாக கருதி அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. தாராளமாக செய்யலாம். அது அவர்கிட்ட நம்ம உடைமையாக்கணும். அதுதான் பொதுவாகவே நம்ம உடைமையாக்கணும். அதுதான் முறையாகும். இப்போ அவர்கிட்ட நம்ம ஜக்காத்தை கொடுத்துடலாம். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டாக்கா, நான் உங்களுக்கு ஜக்காத்து தர்றேன், நீங்கள் எனக்கு தர வேண்டிய அந்த கடனை நீங்கள் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக அந்த ஜக்காத் அப்படிங்கிறது ஒருவருடைய உடைமையாக்கணும். அவருக்கு விருப்பம் போல செலவழிக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட நம்ம உடைமையாக்கி கொடுக்குறோம் அந்த பொருளை. அப்படி இல்லாமல் நான் உங்களுக்கு பணம் தர்றேன், அந்த கடன் நீங்கள் எனக்கு அழைச்சிருங்கன்னு சொன்னால் அவருக்கு முழுமையான ஒப்படைக்கலை, நிபந்தனை போட்டுட்டோம். அவர் நினைத்த மற்ற காரியங்களை செய்ய முடியாது. அதனால் நிபந்தனை போடாமல் நம்ம கொடுக்கணும். அவர் விரும்பி அவர் கடன் அழைச்சா அது வேறு விஷயம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம தகவலை சொல்லிடணும். எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நான் ஜக்காத்தா தரேன், நீங்கள் தர வேண்டிய பணத்தை நான் கழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட அவர்கிட்ட சொல்லலாம். அதுவும் ஒரு வகையில் அவர்கிட்ட நம்ம உடமையாக்குறது தான். அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அந்த நேரோட அழைப்பு துண்டிக்கப்படுது. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் தக்கலிலிருந்து சீதா பேசுறேன். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க, ஹஜ்ரத் இருக்காங்க, விளக்கம் தருவாங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பேசுங்கம்மா. உங்க கேள்வியை கேளுங்க. நான் ஒரே ஊர்ல ஒரு தெருவுல 2 பள்ளி இருக்குது. 2 பள்ளியிலையும் ஒரு பள்ளியில பாங்கிட்டோம்னா தொழுவாயில தொழுதுட்டே இருந்ததுனால அசோது உடனே பாங்கிட்ட தொழுத குறைக்கு தொலை அடுத்த பாங்கிட்டத்தான் கேக்குது. சரி. அப்ப நமக்கு அந்த தொழுகையை தொடர இல்லாம விட்டுட்டு திருப்பி அந்த பாங்கு முடிச்ச பிறகுதான் தொழணுமா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். உங்களுடைய கேள்வி, நீங்கள் வசிக்கிற பகுதியில் 2 பள்ளியாசல் இருக்குது. ஒரு பள்ளியாசலுடைய பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு நம்ம தொழுவ ஆரம்பிக்கிறோம். தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது தான் இன்னொரு பள்ளியாசலுடைய பாங்கு சத்தம் கேட்குது. இப்போ நம்ம ஏற்கனவே தொழுதுகிட்டு இருக்கிறோம்ல தொழுகையில், அதே அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அல்லது தொழுகை விட்டுவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணுமா என்ன நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. தொழுகையெல்லாம் விட தேவையில்லை. நமக்கு நேரம் வர்றது தான் முக்கியம். இப்போ ஒரு பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்கன்னு சொன்னாலே நேரம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இன்னொரு பள்ளியில் பாங்கு சொல்கிறது கொஞ்சம் லேட்டாக சொல்கிறாங்க, நேரம் லேட்டாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் முதலாவது பள்ளிவாசலில் பாங்கு சொன்னால் பாருங்கள், அது நேரம் வந்துருச்சு என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் நீங்கள் தொழுகை ஆரம்பிச்சிட்டீங்க. தாராளமாக நீங்கள் தொழுது முடிங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பள்ளியில் பாங்கு கேட்டாலும் கூட அவங்க சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கட்டும்,
நீங்கள் தொழுகையை தொடர்ந்து நடத்தலாம். அந்த பள்ளிவாசலுடைய பாங்கு பின்னால் லேட்டாக வர்றதுனால நம்ம தொழுதுட்டு இருக்கிற தொழுகை விட வேண்டும்ங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி விட்டால் குற்றம் ஆயிடும். ஏன்னு கேட்டால் நம்ம தொழுகையை ஆரம்பிச்சிட்டோம், தேவையில்லாமல் விடக்கூடாது. ரொம்ப நிர்பந்த சூழ்நிலையை தான் தொழுகை விடலாம். இப்போ இன்னொரு பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்க என்பதற்காகலாம் தொழுகை விடக்கூடாது. அப்படி விடுவதும் பாவமாகும். அதனால் நீங்கள் தொடர்ந்து தொழுகையை நடத்தி முடிங்க. அதே போல் இதில் இன்னொரு பதிலும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் தொழுகை ஆரம்பிச்சிட்டீங்க, தொழுகை ஆரம்பிக்கலைன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ ஒரு பள்ளியாசலில் பாங்கு சத்தம் கேட்குது, இன்னொரு பள்ளியாசல்லையும் பாங்கு சத்தம் கேட்குது. நீங்கள் அந்த 2 பள்ளி சொல்லியிருக்கிறீங்க. சில பகுதிகளில் 3 பள்ளி 4 பள்ளி உள்ள இடங்கள்லாம் இருக்குது. அப்போ தொடர்ந்து அந்த பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது எந்த பாங்குக்கு பதில் சொல்வது நமக்கு கடமை? எல்லா பாங்குக்குமே பதில் சொல்லணுமா, அல்லது ஏதாவது ஒரு பாங்குக்கு பதில் சொன்னாலும் போதுமா? அப்படி ஏதாவது ஒரு பாங்குக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் அது எந்த பாங்குக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு கேள்வி வருதில்ல. நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது 2 பாங்கோ 3 பாங்கோ 4 பாங்கோ காதில் விழுந்தா ஏதாவது ஒரு பாங்குக்கு பதில் சொன்னால் போதும், எல்லா பாங்குக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு பாங்குக்கு பதில் சொல்கிறங்கிறது நம்ம மஹல்லாவுடைய பள்ளி எதுவோ அந்த பள்ளியினுடைய பாங்குக்கு தான். ஏன்னா எந்த பகுதியில் நம்ம வசிக்கிறோமோ அந்த பகுதியில் ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் ஒரு பள்ளி இருக்கும், அந்த பள்ளிக்கு தான் நம்ம தொலை போவது இயல்பு. அதனால் அந்த பள்ளிவாசலில் உள்ள பாங்கை மட்டும் பதில் சொல்லுங்கள், வேறு பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, அதே நேரத்தில் நம்ம விரும்பி பதில் சொல்லலாமா? அது தாராளம் சொல்லலாம். இப்போ 3 பள்ளிவாசலில் பாங்கு கேட்குது, 3க்குமே பதில் சொல்ல நினைக்கிறோம், தாராளமாக கூடும். ஆனால் அவசியமாக பதில் சொல்ல வேண்டியது ஒன்று தான், அது நம்ம மஹல்லா பள்ளிவாசல பாங்கு என்பதையும் நம்ம புரிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். அந்த நேரம் தெளிவு பெற்றுப்பார் நம்புறோம் இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து அப்துல் ரஹ்மான் பேசுறேன். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. அதாவது ஒருத்தரா நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழ முடியல, சரி, படுத்து தொழ முடியல, சரி, கண்டால் எப்படி தொழுகிறது? சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்கான விளக்கத்தை தருவார்கள் எதிர்த்தவர்கள். தொழுகை சம்பந்தமாக கேள்வி வச்சிருக்கிறீங்க. ஒருவருக்கு நின்று தொழ முடியலை, உட்கார்ந்தும் தொழ முடியலை, படுத்த நிலையிலும் தொழ முடியலை. இப்போ கண்ணால் தொழணுங்கிறாங்களே, அது எப்படி என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கேள்வி ஒரு ஹதீஸின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நின்று தொழுங்க, நின்று தொழ முடியலைன்னு சொன்னால் உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து உங்களால் தொழ முடியலைன்னு சொன்னால் படுத்து கொண்டாவது தொழுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த வகையிலும் தொழுகை விடக்கூடாது என்பது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றினுடைய கருத்து. தொழுகை விடக்கூடாது, எப்படி முடியுமோ அப்படி நிறைவேற்றிடணும். இப்போ கண்களால் எப்படி தொழுவதுன்னு கேட்டுக்கிறீங்க. படுத்த நிலையில் எப்படி தொழுவது அதையும் தெரிந்து கொள்ளணும்ல. உட்கார்ந்த நிலையில் தொழுவதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். குனிவோம், நிமிருவோம், சஜிதாவுக்கு போவோம். சஜிதாவுக்கும் போக முடியாவிட்டால் கூட அந்த ருக்குவுக்கு குனிறோம்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சால் அது சஜிதாவாக கருதப்படும். இப்போ அது நம்ம தெரிஞ்சது தான். சரி, படுத்து கொண்டு தொழுவதுங்கிறது எப்படி அதையும் புரிஞ்சு கொள்வோம். கண்ணால் தொழுவதுங்கிறது பின்னால் வருவோம். படுத்து கொண்டு தொழுவதுங்கிறது நம்முடைய தலையை அசைப்பது தான். ஏன்னா படுத்துக்கிட்டே ஒரு ஆள் ருக்கு பண்ண முடியாது, படுத்துக்கிட்டே ஒரு ஆள் சஜிதாவுக்கு போக முடியாது, படுத்துக்கிட்டே அத்தியாயத்திலையும் இருக்க முடியாது. அப்போ ஒரு ஆள் படுத்த நிலையில் இருக்கிறாரு பாருங்க, அதுதான் அவர் நிற்கிற மாதிரி. இப்போ ருக்குக்கு போகிறது எப்படி? அவருடைய தலையை கொஞ்சம் தாழ்த்த வேண்டியது தான். அது தலையை அசைக்க முடியும் தானே, தலையை இப்படி கொஞ்சம் அசைக்க வேண்டியது தான். ருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே அசைச்சாக்கா அது சஜிதா. அவர் படுத்த நிலையிலேயே அவர் அத்தைஹாத்தும் ஓதிக்கொள்வார். அதனால் படுத்த நிலையிலே தொழுவது அப்படிங்கிறது அவருடைய தலையை அசைப்பது தான். அப்போ ருக்குவுக்கு கொஞ்சம் கீழே குனியணும், அசைக்கணும். சஜிதாவுக்கு இன்னும் அதோட அதிகமாக கொஞ்சம் அசைத்தால் போதுமானதுங்கிற புரிஞ்சு கொள்வோம். சரி, அந்த மாதிரி தலையும் அசைக்க முடியலை ஒரு ஆளுக்கு, படுத்த இருக்கிறாரு தலையும் அசைக்க முடியாதுன்னு சொன்னாக்கா இப்போ இவர் எப்படி தொழுவார் அப்படின்னா கண்களால் தொழுவது. அதான் இப்போ நீங்கள் கேட்டுக்கிறீங்க, கண்களால் தொழுவது எப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கண் இமைகளை அசைப்பதுங்கிறது தான் படுத்த நிலையிலேயே. அவர் படுத்த இருக்கிறது தான் அவர் நிற்கிறது அப்படிங்கிறது. இப்போ ருக்குவுக்கு போகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அவருடைய கண் இமை பாருங்க, அதை அசைக்க வேண்டியது தான். அதே போல் சஜிதாவுக்கும் இன்னும் கொஞ்சம் அசைக்க வேண்டியது தான். இப்போ ருக்கு கொண்டு வரும் பொழுது கண் இமையை பாதி அளவுக்கு அசைக்க வேண்டியது,
சஜிதாவுக்கு முழுமையாக மூடிட வேண்டியதுதான் அந்த கண் இமையை. அப்போ கண் இமையை அசைத்து கொஞ்சம் மூடுறது, கண்ணை ருக்கு அதிகமாக மூடுறது, அதுதான் சஜிதா. இந்த மாதிரி ஒரு தொழுது கொள்ள வேண்டும்ங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்குங்க. சரி, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. நாங்க விருதாச்சலத்துல இருந்து ரஹ்மத் இன்சான் பேசுறோங்க. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்குங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். மண்ட அவாபு நசீல் மகரிப் தொழுதுட்டு அவாபு நசீல் தொழுவணும்னு சொல்றாங்க 6 ரக்காத். சரி, அது 6 ரக்காத் தான் தொழுவணுமா, அதுக்கு கம்மியா தொழுவலாமா? அந்த தொழுகையில என்ன ஒரு சிறப்பு இருக்கு? சரிம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அவ்வாபின் நஃபிலை பத்தி கேட்கிறாங்க. உங்களுடைய கேள்வி அவ்வாபின் நஃபில் தொழுகை எவ்வாறு தொழுது கொள்வது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. சுன்னத்தான தொழுகையில் அவ்வாபின் என்கின்ற ஒரு தொழுகையும் இருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 5 தடவைகள் ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுறோம், அது நம்மளாம் தெரிஞ்சது தான். இது அல்லாமல் சுன்னத்தான தொழுகைன்னு இருக்குது. இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, இந்த மாதிரி தொழுகையும் இருக்குது. இந்த வகையில் அவ்வாபின் தொழுகை இருக்குது. இப்போ லுஹா தொழுகை, அதே போல் தஹஜ்ஜத் தொழுகையெல்லாம் அது எந்த நேரம் எத்தனை ரக்காத்துங்கிற நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அவ்வாபின் தொழுகைன்னு சொல்கிறாங்களே, அதோடைய நேரம் எது, அதோடைய ரக்காத்து எது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அந்த அவ்வாபின் தொழுகைக்கு உண்டான நேரம் என்னன்னு கேட்டால் மகரிப் டு இஷா. இந்த அவ்வாபின்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? தௌபா செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். தௌபா செய்யக்கூடியவர்களுடைய தொழுகை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே. மகரிபில் இருந்து இஷா வரைக்கும் தொழுவலாம். அதனுடைய அதிகபட்சமான ரக்காத்துகள் 6 ரக்காத்துகளாகும். குறைந்த 2 தொழுவலாம், 4 தொழுவலாம், அதிகமாக தொழு நினைச்சா 6 ரக்காத்து வரைக்கும் தொழுவலாம். இந்த தொழுகைக்கு பேர் தான் அவ்வாபின் தொழுகை அப்படிங்கிறது. சரி, மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் என்ன கேள்வி வருவாரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்பெனி எடுங்கம்மா, எல்லாம் கால் கட் ஆயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அந்த நேரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. இந்த நேரோட அழைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிடலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, கால் பண்றவங்க தயவு செஞ்சு டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா கால் கட் ஆயிரும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் வந்து சொல்லுகிறேங்க. சரி. அப்புறம் 2வது வந்து இந்த குர்ஆன் ஓதும்போது சஜ்தா செய்யறது இல்லைங்களா? சரி. அந்த சஜ்தா கண்டிப்பா செய்யணுங்களா? சரிம்மா, இன்ஷாஅல்லாஹ். வந்து குர்ஆன் ஓதுறோம் இல்லைங்களா? சரி. நானு கபராலி மிஸ்டர்ல ஓதுறோம், அவங்க பேரை சொன்னீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அவர்கள். உங்களுடைய கேள்வி, குர்ஆன் ஓதிக்கொண்டே வர்றோம், இப்போ சஜிதாவோட ஆயத்து வருது, அதுக்கு வேண்டி சஜிதா செய்கிறோம், இது கட்டாயமாக செஞ்சாகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறீங்க. அடுத்து கபராளிகளுக்காக இந்த குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுது அந்த கபராளுடைய பெயரை நாங்கள் குறிப்பிடணுமா என்று நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. முதலாவது கேள்விக்கு பதில், அந்த சஜிதா செய்கிறோம் பாருங்க, சஜிதா திலாவத்துன்னு சொல்லுவாங்க. திலாவத்து அப்படின்னு சொன்னால் குர்ஆனை ஓதுதல் அர்த்தம். சஜிதாண்டா சஜிதா செய்வது. சஜிதா திலாவத்துன்னு சொன்னால் குர்ஆனை ஓதுவதற்குண்டான சஜிதா அப்படின்னு இதுக்கு பேர். அந்த சஜிதா வந்து கட்டாயமாக இல்லைங்கிறத உங்களுடைய கேள்வி. ஹனவி மதஹபை பொறுத்த மட்டில் வாஜிபு, கட்டாயமாக செஞ்சே ஆகணும். ஷாஃபி மதஹபில் அது சுன்னத்து. ஆக செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லா இமாமும் சொல்கிறாங்க. அவசியமாக செய்யணும் என்ன ஹனவி இமாம் சொல்கிறாங்க. செய்தால் உங்களுக்கு நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்று ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நம்ம அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதும் பொழுது சஜிதா செஞ்சிடணும். ஏன்னா
எப்படி குர்ஆன் ஓதுறது ஒரு வணக்கமோ அந்த மாதிரி தான் அந்த சஜிதா திலாவத்து செய்கிறது ஒரு வணக்கம், இபாதத், அது விட்டுறக்கூடாது. இந்த சஜிதா செய்கிறது அந்த வசனம், சஜிதா செய்கிற வாசகம் இடம்பெற்று இருக்கும். அதனால தான் அங்கேயும் சஜிதா செய்கிறோம். குர்ஆனை ஓதும் பொழுது எல்லா இடத்துலையும் நம்ம சஜிதா செய்யலையில் குறிப்பிட்ட இடங்களில் தானே செய்கிறோம். 14 இடங்களில் நம்ம சஜிதா செய்கிறோம். ஏன் அங்கே மட்டும் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், சஜிதா செய்ய வேண்டுங்கிற வாசகம் அங்கே இருக்கிறது. இப்போ சஜிதா செய்ய வேண்டும்ங்கிற அந்த வாசகம் இருக்கிறது. சஜிதா செய்தால் புகழுக்குரியவர்கள் என்கின்ற கருத்து அங்கே இருக்குது. அதை ஓதன பிறகு நம்ம சஜிதா செய்யாமல் இருக்கலாமா? அதனால தான் அங்கே உடனடியாக நம்ம சஜிதா செய்கிறோம். சரி, இப்போ அந்த நேரத்தில் செய்ய முடியலைன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லை. இப்போ எப்பொழுது நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கும் அப்போ செஞ்சு கொள்ளலாம். ஓதிக்கிட்டே வர்றோம், சஜிதா திலாவத்து செய்ய முடியலை, பரவாயில்லை, அந்த நேரத்தில் விட்டுற வேண்டியதான். அதுக்கு பிறகு எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இப்போ தொழுவ போவோம், அப்போ உதவி செஞ்சுட்டு உட்காருவோம்ல. அப்போ நமக்கு ஒரு விடுபட்டிருக்கு, குர்ஆனை ஓதும்போது சஜிதா திலாவத்தை செய்யாமல் விட்டுருக்கோம், அது இப்போ செஞ்சிடலாமே. அதனால் எப்படி விட தேவையில்லை. ஒன்று அந்த நேரத்திலே செய்வோம், அல்லது லேட்டாவாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து இறந்து போனவங்களுக்கு அவனுடைய குர்ஆன் ஓதுனா அந்த இறந்து போனவங்களுடைய பேரை சொல்லணுமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி சொல்லத்தான் செய்யணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேருக்கு நம்ம ஓதும் பொழுது அப்படி சொல்லித்தான் ஆகணும். பொதுவாக நம்முடைய முன்னோர்களுக்குன்னு ஓதுறோம். எவ்வளோ பேர் நம்ம முன்னோர்களே இறந்து போயிருப்பாங்க. பாட்டனார்கள், பாட்டிமார்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பேரை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்களுக்காக ஓதுறேன் அப்படி சொன்னால் போதும். அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்காக ஓதுறோன்னு வச்சுக்கிறேங்க, இங்கேயும் பொதுவாக சொன்னால் போதும், முஸ்லிம்களுக்காக நான் ஓதுறேன் அப்படின்னு சொன்னால் போதுமானது. அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஓதுறோம், தாய்க்கு, தந்தைக்கு, சகோதரருக்கு, சகோதரிக்கு, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நம்ம ஓதுனா அவங்களோட பேரை சொல்லணும். சரி, அந்த பேரை சொல்றது கூட வாயினால் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனசில் நினச்சிக்கிட்டு ஓதுனா போதும். இன்னாருக்கா நான் ஓதுறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டா போதும். ஆனால் ஓதி முடித்த பிறகு நம்ம துவா செய்யணும், அல்லாஹ்ட்ட முறையிடணும். இறைவனே, இன்னாருக்காக நான் குர்ஆன் ஓதுனேன். அந்த இன்னாரு பேர் சொல்லும்போது யாருக்கான ஓதணுமோ அவங்க பேரை கொண்டு வந்துடுவோம். குறிப்பிட்ட நபருக்கு ஓதுனா அவங்கள பேரை கொண்டு வருவோம். முன்னோர்களுக்காக ஓதுனா முன்னோர்களே சொல்லிட்டா போதும். இறைவனே, என்னுடைய முன்னோர்களுக்காக இந்த குர்ஆனை ஓதுனேன் அப்படி சொல்லிக்கிடலாம். இல்லை முஸ்லிம்களுக்காக ஓதுனா, இறைவனே, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இதை ஓதுனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இறைவனே, நான் ஓதிய இதனுடைய நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து விடுவாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யணும். அப்போ மனசில் நியத்து வச்சுக்கிட்டு ஓதன பிறகு இறைவன்கிட்ட துவா செய்யும் பொழுது அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு, நான் ஓதுனுடைய நன்மை அவர்களுக்கு சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யணும். தெளிவான விளக்கம் தந்தது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் மணப்பாறையில இருந்து பேசுறேன். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. இப்ப இந்த பிராணிகளை வளர்க்கறத பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும். சரி, கேளுங்கம்மா. பூனை வந்து பூனை வளர்க்கலாமான்னு கேக்குறீங்களா? அப்புறம் இன்னும் வந்து ஆடு மாடு வளர்த்தோம்னா நமக்கு ஆபத்துங்க வந்து அதுக்கு போயிரும், இது வளர்த்தோம்னா இது போகாத. இல்லம்மா, உங்களுக்கு கேள்வி தெளிவா இல்ல, இன்னொரு கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. இப்ப பூனை வந்து வளர்க்கலாமான்னு கேட்டிருக்கேன். சரி, ஆடு மாடு வளர்த்தோம்னா நமக்கு மனுஷங்க நம்ம வீட்டுக்கு வர்ற ஆபத்து வந்து அதுக்கு போயிருன்னு சொல்றாங்க, இது வளர்த்தா போகாதுன்னு சொல்றாங்க. இத பத்தி விளக்கம் வேணும். சரிம்மா, நிகழ்ச்சியை திறந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அவற்றுக்கான விளக்கங்களை தருவார்கள் அதற்கு. வீடுகளில் பிராணிகளை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. பிராணிகளை வளர்க்கும் பொழுது இந்த பூனை சம்பந்தமாக கேட்டுக்கிறீங்க. பூனை வளர்க்கலாமா? அதே போல் இப்போலாம் சில வீடுகள்லாம் பறவைகளை வளர்ப்பாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் அந்த பறவைகளை வளர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இன்னும் சில வீடுகளில் மீன்கள், அந்த பெட்டியில் தண்ணீர் விட்டு அந்த மீன்கள் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வளர்க்கலாமா என்ன நீங்கள் கேட்டுக்கிறீங்க. தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் அந்த பிராணிகளுக்கு நம்மனால எந்த இடைஞ்சலும் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால அந்த பிராணிகளுக்கு எந்த விதமான துன்பமும் துயரமும் ஏற்படக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தாராளமாக கூடும். எந்த விதமான துன்பமும் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, அந்த பிராணிக்கு தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தம்பி இருந்தாங்க, சகோதரர். அவங்க வயசில் சின்னவர், அவர் சின்ன பிள்ளையாக இருந்தார். அவர் ஒரு குருவி வச்சு வளர்த்தாரு. திடீர்னு இந்த குருவி செத்து போச்சு. ரொம்ப கவலையாக இருக்கார். பிள்ளைகளும் அப்படி தானே,
ஒரு பிராணி ஆசையாக வளர்த்துட்டு அது இறந்து போயிட்டா அந்த பிள்ளைவெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, அது இறந்து போனதுனால. அப்படி ஒரு பாசம் இருக்கும். அந்த மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அவனுடைய அந்த சகோதரர் தம்பி சின்ன பையன் அவன் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடம் சொன்னாங்க, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க என்று ஒரு நகைச்சுவையாக பேசினாங்க. நகைச்சுவாக பேசின உடனே அந்த சிறுவருக்கு உண்டான கவலையெல்லாம் போச்சு. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து நம்ம என்ன புரிகிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடம் ஏன் கவலையாக இருக்கிறீங்க, கவலையை விட்டுருங்க என்று சொன்னாங்க பாருங்க. ஏன் அந்த சிறுவர் பறவையைத்தானே வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் என்று புரிகிறது. இல்லைன்னு சொன்னால் அப்பவே தடுத்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் பறவைகள்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, கூடாது அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லவெல்லாம் இல்லை. வளர்த்த அந்த பறவை இறந்து போச்சு, இதுக்கான கவலைப்பட வேணாம் என்று தான் அறிவுரை வழங்கினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் என்ன புரியுதுன்னு கேட்டால், வீடுகளில் பிராணிகளையெல்லாம் நம்ம வளர்க்கலாண்டு. இப்போ பூனை வளர்க்கலாமே. ஏன்னா அந்த பூனைக்கு பேர் தவ்வாஃபூன்னு சொல்லுவாங்க, அரபு மொழி ஹதீஸ்லாம் வருகிறது. தவ்வாஃபூன் அப்படின்றாலே வீட்டை சுற்றி வரக்கூடியது அப்படின்னு தான் அர்த்தம். வீட்டை சுற்றி வருகின்ற பிராணி தான் அந்த பூனை. அதனால அந்த பூனை சட்டியில் வாய் வைக்குது, அது தண்ணியில் வாய் வைக்குது. இதனால் அது அந்த சட்டி பாத்திரமெல்லாம் நஜீஸ் ஆகுமான்னு கேட்டால் நஜீஸ் ஆகாது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அது வீட்டை சுற்றி சுற்றி வருகின்ற பிராணி அது. அதனால வாய் வைத்தால் பாத்திரது எந்த அசுத்தமாகாத நஜீஸ் ஆகிறாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ வீட்டை சுற்றி சுற்றி வருகின்ற பிராணி என்று சொல்லும்போதே வீட்டில் அது இருக்கலாம், அதை வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் நஜீஸ் அல்லாத பிராணிகளாக இருக்கணும். இப்போ பிராணின்னு சொன்னோன்னா எல்லா பிராணியும் இல்லை, சில இடங்களில் விவரம் தெரியாமல் நாய்க்குட்டியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது கூடுமாண்டா கூடாது. காரணம் என்ன, அது நஜீஸு. அதாவது வாய் வச்சிருச்சு வைங்க, ஒரு பாத்திரத்தில் 7 தடவை கழுவணும், ஒரு தடவை மண் போட்டு கழுவணும். அவ்வளோ கொடிய நஜீஸு அந்த நாயுடைய நஜீஸு. அதனால் நாய் வச்செல்லாம் வளர்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த நாய் இருக்கிற வீட்டிலையும் உருவங்கள் உள்ள வீட்டிலையும் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விலக்கப்பட்ட நஜீஸ் என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த பிராணிகளை நம்ம வளர்க்கக்கூடாது. பூனை, குருவி, மீன் இதெல்லாம் வளர்க்கலாம். ஆனால் இந்த மீனில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும், இந்த வாஸ்து மீனுன்னு ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு சரியான விலை. என்னன்னு கேட்டால், அந்த மீன் வச்சு வளர்த்தா அது ரொம்ப செல்வம் பெருகும், அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இப்போ மீன் வச்சு வளர்க்கலாங்கிறது வேற, இந்த வாஸ்து மீனை இந்த மூட நம்பிக்கையோடு வச்சு வளர்க்க கூடாதுங்கிறது வேற சப்ஜெக்ட். ஏன்னா மீனை வளர்க்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாஸ்து மீனை வாங்கி வளர்க்கலாமா, அது கூடாது. யதார்த்தமாக மீனை வளர்க்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த வாஸ்து மீன் இருந்தால் நல்லதுங்கிற ஒரு ஐதீகம், மோசமான ஐதீகம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால நிறைய காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அது மூடப்பழக்கம். அந்த மூடப்பழக்கத்தை அடிப்படையில் அந்த வாஸ்து மீனை வச்சு வளர்க்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு அழகுக்காக, மனசுடைய ஒரு ராகத்துக்காக வேண்டி மனசு விரும்புதுங்கிறதுனால மீன்களை வைத்து கூட வளர்க்கலாம்ங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக ஆடு மாடுகள் வளர்த்தா நமக்கு வர துன்பங்கள் அவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இப்போ ஆடு மாடு வீட்டில் வளர்க்குறோம், நமக்கு வர்ற அந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் அந்த பிராணிகளுக்கு போயிருங்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த பிராணிகளை வைத்து வளர்க்கறதுனால நமக்கு வர கஷ்டத்தை நீக்க வேண்டுமானாலும் செய்யலாம். அது பிராணிகளை வளர்க்கதான் மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கு உதவி செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை நீக்கத்தானே செய்வான். இன்னொரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், அதன் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான்ல, கவலைகளை நீக்குவான்ல. அந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறங்கிறது ஒரு தர்மமான காரியம் தானே. அந்த ஆடு மாடுக்கு தேவையான உணவு கொடுக்குறோம், ஒரு பக்குவப்படுத்துகிறோம். அந்த ஒரு இபாதத்து வணக்கத்தின் அடிப்படையில் நம்ம கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கலாமே தவிர இது பொதுவானது தான். ஆனால் ஆடு மாடு இருந்தால் நம்முடைய கஷ்டமெல்லாம் அங்கே போகும், அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹஜ்ரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஹஜ்ரத். எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.